Hello friends, how are you all? Welcome to Nimal and Mithran Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் நாங்கள் வரலட்சுமி பூஜை ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டிலே பண்ணோங்க. அதோட ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி வரலட்சுமி நோன்பு இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 16 வந்து இந்த வரலட்சுமி நோன்பு இருந்தது. நாங்கள் ஆகஸ்ட் 15 மதுரையிலேருந்து ட்ரிச்சிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டில் தான் வந்து நானும் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்னிங் 6க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 6:50க்கு ட்ரெயின் எடுத்தாங்க. சூப்பரா விடிஞ்சு எவ்வளவு அழகா சூரியன் தெரியுது பாருங்க ஜன்னல் வழியா. ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டாங்க எங்களை. இந்த டைம் நான் மட்டும் குழந்தைங்க 2 பேரையும் தனியா கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ட்ரெயின்ல டிராவல் பண்றேங்க. இது ரொம்பவே வந்து புது அனுபவமா இருக்கு. ஈவன் பஸ்ல கூட குழந்தைங்களை கூட்டிட்டு தனியா போனது இல்ல. இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல எப்படியோ குழந்தைங்களை கூட்டிட்டு நானும் தனியா வந்துட்டேங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். குழந்தைங்களை வந்து ட்ரெயின்ல கொஞ்சம் மேனேஜ் பண்றது கஷ்டமா தான் இருந்தது. இப்போ ஹஸ்பண்டோ அம்மாவோ வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் 2 பேருமே மாறி மாறி பாத்துக்கலாம். பட் 2 பேரையும் ஒரே டைம்ல நம்ம சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான டாஸ்கா தாங்க இருந்தது. கொஞ்சம் வீட்ல மாதிரி இவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரெடியா நாங்களும் ட்ரெயினை விட்டு இறங்கி வந்து 2 பஸ் மாதிரி நம்ம ஊருக்கு போற மாதிரி இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால கேட் ரவுண்டானால தேசிய கொடி வந்து பறக்க விட்டு இருந்தாங்க. தம்பி நிமலனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்க பக்கத்துல சீட் கிடைக்கல. அதனால அவனை வந்து நாங்க தனியா உட்கார வச்சிருந்தோம் ஃப்ரண்ட் சீட்ல. பின்னாடி நாங்க 2 பேரும் மித்ரனும் நானும் உட்கார்ந்துருந்தோம். அவன் எப்படி பயப்படாம இருக்கானான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டே தான் இருந்தேன். அவனும் என்னை பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தான். இது வந்து உத்தமர் கோவில், திருச்சியில இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோவில். நாட்டிலேயே இந்த கோவில்ல தான் சிவன், பிரம்மா, விஷ்ணுங்கிற 3 கடவுளும் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பான கோவில். கண்டிப்பா திருச்சி வர சான்ஸ் கிடைச்சா இந்த உத்தமர் கோவிலுக்கு மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாப்லயும் பஸ் வந்து இறங்கி நின்று ஏத்துறப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்தது. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. நம்ம பிறந்து வளர்ந்த ஊரு. நிறைய டைம் இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர்ல இருந்து நம்ம சொந்த ஊருக்கு வர்றோம் அப்படிங்கிறதே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கு. அதை விட நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு நான் தனியா வேற வந்திருக்கேன். இது வந்து எனக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி தோணுது. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிமலன் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தான் இல்லைங்களா. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு டவுட் ஆகிட்டே இருந்தான். அம்மா ஒரு ஸ்டாப்லையும் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு இப்போ ஒரு ஸ்டாப்ல இறங்கிட்டாங்க. ஸோ நான் தம்பியை வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன். அவனும் ஹாப்பியாக உட்காந்து வந்துட்டு இருந்தான். இதோ இப்போ வர ஆறு வந்து புது ஆறுன்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து சின்ன வயசுல இங்கேயே தான் வந்து குளிப்பாங்க. எப்பவும் எங்களையும் கூட்டிட்டு போங்கப்பா அப்படிம்போம். வீட்டிலேருந்து ரொம்ப தூரமா அங்கே தான் தண்ணி வருது, அதனால அங்கே போய் குளிக்கிறேன், உங்களை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் புது ஆற்றுல குளிச்சதே இல்லை சின்ன வயசுல. இந்த ஆறு தான் எங்க ஊர் ஆறு. இங்கே நாங்கள் நிறைய டைம் வந்து குளிச்சிருக்கோம். இந்த மெமரிஸ்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். அவன் வந்து என்னென்ன பேசுறான் பாருங்க. ஊர் வந்துருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கினோடனே அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அது பக்கத்தில் மட்டும் ஒரு 7 மெம்பர்ஸ்க்கு சொல்லிடலாம், வீட்டில் போய் சொல்லி அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள ஈவினிங்கே மகாலட்சுமி தாயாரை உள்ள அழைச்சிட்டோம். நாங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமியை வந்து உள்ள அழைச்சிட்டு வந்துட்டோம். வைக்கிறதுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்து என் தம்பி ஒய்ஃப் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஊரில். ஸோ டக்குன்னு நாங்கள் மகாலட்சுமி தாயார் வைக்கிற இடங்களை அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டோம். டெக்கரேஷன் முடிச்சுட்டு இன்வைட் பண்ண வேண்டிய 7 பேரையும் அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்லயா போயிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் நிமலனுக்கும் மித்ரனுக்கும் தம்பி வந்து காலையிலேயே நேஷனல் ஃபிளாக் வாங்கி வச்சிருந்தான். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 இல்லையா. நிமலனும் மித்ரனும் ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்தாங்க, அதை கேளுங்க. அப்புறம் நாளைக்கு தேவையான பூ நிறைய அம்மா உதிரி பூ வாங்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நீட்டாக கட்டணும். கட்டி முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு நைட்டு 12 o'clock ஆயிடுச்சுங்க. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்கியம் மங்களம் குரு. காலையில சுப்ரபாதம் போட்டு கேட்கறதே ஒரு சந்தோஷங்க. வந்து அப்புறம் கோலம் போட வந்துட்டோம். கீழே கோலம் போட வந்தோடனையும் தம்பியும் வேற அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான் போல. அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. சீக்கிரம் போட்டு முடிங்க, அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குயிக்கா ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சோம். நானும் தம்பி ஒய்ஃபும் தான் போட்டோம். நான் கோலம் போட்டேன், பின்னாடி அவங்க கலர் கொடுத்துட்டே வந்தாங்க. அப்புறம் மேல அவுட்லைன்லாம் கொடுத்து கோலத்தை கடைசியா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஃபைனலி கோலம் கம்ப்ளீட் பண்ணி
பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருந்தது அவுட்புட். அப்புறம் சாரீலாம் கட்டி நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். நாங்கள் 108 போற்றிகள் சொல்லி சாமியை நல்லபடியாக கும்பிட்டோம். மகாலட்சுமி தாயாரை நல்லா வணங்கினோம். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்லேயே இந்த அளவுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறதே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்போதான் உணர்ந்தோம், நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அது நல்ல பலனாக தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நம்ம கடவுள் கையில் கொடுத்துட வேண்டியது தான். அப்புறம் பைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பை போட்டு 7 மெம்பர்ஸ்க்கு அழைச்சிருந்தோம் இல்லைங்களா, வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருக்கும் பை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, ஜாக்கெட் பிட் எடுத்திருந்தோம். அவங்களுக்கு 7 பேருக்கும் விதவிதமா கலர்ஸ்ல. வர்றவங்க எல்லாரும் மனசார வாழ்த்துனாலே அது வந்து மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்ததா தான் அர்த்தம். அப்புறம் தம்பிங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் 1 2 3 சொல்லிட்டு இருந்தாங்க அழகா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் பொங்கல் சுண்டல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த பையும் கொடுத்து மனசார வாழ்த்தி அனுப்பினோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரில, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களை வாழ்த்துனாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி தான் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை சிறப்பாக நடந்தது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும், வருஷம் பண்ணணும்னு நாங்கள் ஆசையாக இருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரியே அடுத்த வருஷமும் மகாலட்சுமி தாயார் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம்.